ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கான தர்ஷன் அப்டேட்டும் எஸ்எஸ்டி டோக்கனோட அப்டேட்டும் ஏப்ரல் மாசத்துக்கான ஏபிஎஸ்ஆர்டிசி பஸ் பிளஸ் தர்ஷன் டிக்கெட் ஏப்ரல் மாசம் 8ஆம் தேதி வரைக்கும் ரிலீஸ் பண்ணிட்டு மீதி இருக்கக்கூடிய டேட்டுக்கு பிளாக் பண்ணியிருந்தாங்க. இப்போ எல்லாமே ஓபன் ஆகியிருக்கு. அதை பத்தின டீட்டெயிலான இன்ஃபர்மேஷனும் அதோட புக்கிங்ல இருக்கக்கூடிய முக்கியமான தகவலையும் இந்த வீடியோல பார்க்கலாம். உங்களுக்கும் ஏப்ரல் மாசத்துக்கான 300 ரூபாய் தரிசன டிக்கெட் வேணும்னு நினைச்சீங்கன்னா வீடியோ ஃபுல்லா பார்த்து இந்த இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் ஃபேமிலியா குழந்தைங்களை கூட்டிட்டு போறவங்க, இந்த லீவ்ல போறவங்க கண்டிப்பா இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கிறது உங்களுக்கு ரொம்ப பெஸ்டா இருக்கும். வாங்க ஒன் பை ஒன்னா ஒவ்வொரு அப்டேட்டா டீட்டெயிலா பார்க்கலாம். இன்னைக்கான ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கன் கம்ப்ளீட்டா முடிஞ்சு நாளைக்கு காலைக்கான ஸ்லாட்ல ஒரு 3565 டிக்கெட்ஸ் வந்து இப்போவும் அவைலபிள் இருக்கு. நான் எந்த கவுண்டர்ல போயிட்டு வாங்கலாம்னா, நீங்க ட்ரெயின்ல போறவங்களா இருந்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட இருக்க விஷ்ணு நிவாசத்துல போய் வாங்கிக்கலாம். இல்ல நான் மெயின் பஸ் ஸ்டாண்ட் கிட்ட போறேன்னா ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ்ல வாங்குங்க. அலிப்பிரி நடைபாதை கிட்ட போறீங்கன்னா பூதேவி காம்ப்ளெக்ஸ்ல வாங்கிக்கலாம். ஸோ இந்த 3 இடத்துலையும் நாளைக்கு காலைக்கான ஸ்லாட்டு அவைலபிள் இருக்கு. இல்ல நாங்க வந்து நடைபாதையில போலான் இருக்கோம் ஸ்ரீவாரிமெட்டு அப்படின்னா மேபி இன்னைக்கான ஸ்லாட்ல டிக்கெட் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. நீங்க ஸ்ரீவாரிமெட்டு வழியா நடந்து போனீங்கன்னா டிக்கெட் இருந்தா வாங்கிக்கலாம். அதை வாங்கிட்டு இன்னைக்கே நீங்க தரிசனம் பார்க்கலாம். அதுவும் இல்லாம இன்னொரு முக்கியமான ரொம்ப இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, இவ்வளோ நாள் நாங்க வந்து திருமலைக்கு தரிசனம் போயிருக்கோம், நேரடி சர்வ தரிசனத்துல வெயிட் பண்ணாம சாமி பார்த்ததே இல்ல. எப்படி இருந்தாலும் நமக்கு வெயிட்டிங் டைம், வெயிட்டிங் கம்பார்ட்மெண்ட் அப்படின்றது ஆவரேஜா இருந்துகிட்டே இருக்கும். ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இவ்வளோ நாள் பார்க்காத ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நேரடி சர்வ தரிசனத்துல வெயிட்டிங் கம்பார்ட்மெண்ட்டே கிடையாது. அதுவும் இல்லாம நம்ம சுத்தி சுத்தி போக வேண்டிய அவசியமும் இல்ல. நேரடியா நமக்கு வந்து லைன் வந்து ஓபன் பண்ணியிருக்காங்க அப்படின்ற முக்கியமான இன்ஃபர்மேஷனும் நமக்கு கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு 2 மணி நேரத்துக்குள்ளேயே நீங்க நேரடி சர்வ தரிசனமும் சாமி பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்றது தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான இன்ஃபர்மேஷன். நேரடி சர்வ தரிசனம் ரொம்ப ரொம்ப ஃப்ரீயா இருக்கு. இன்னைக்கான டோக்கன் கிடைக்கல அப்படின்னாலும் நீங்க எஸ்எஸ்டி வாங்கணும்னே இல்ல. டைரக்டா மேல திருமலைக்கு போயிட்டு நேரடி சர்வதர்ஷன கியூல ஜாயின் பண்ணிட்டு சாமி வந்து பாத்துக்கலாங்க. கவுண்டர்ஸ்லயும் ரொம்ப ரொம்ப க்ரௌட் வந்து நார்மலா தான் இருக்குங்க. ஸோ நீங்க வந்து பிளான் பண்றவங்க நேரடி சர்வதர்ஷன்ல கூட போகலாம். இன்னைக்கு காலையில ஒரு 7:30 மணிக்கு கூட நம்மளோட டெலிகிராம்ல ஒரு போஸ்ட் வந்து ஷேர் பண்ணியிருப்போம். என்ன அப்படின்னா, ஃப்ரீ தர்ஷன் வந்து லைன் வந்து ரொம்பவே ஃப்ரீயா இருக்கு. எந்த கம்பார்ட்மெண்ட்டுமே கிடையாது. நீங்க டைரக்டா போயிட்டு 1 ஹவர்க்குள்ள தரிசனம் வந்து முடிச்சிடலாம். இதுதான் இப்போதைக்கு இருக்க ஸ்டேட்டஸ். நேத்து திருமலையில தரிசனம் பார்த்த பக்தர்களோட எண்ணிக்கை 65,051 பேர் தரிசனம் பார்த்திருக்காங்க. ஸ்லாட்டட் சர்வ தரிசன டோக்கன்ல டைம் ரொம்ப கம்மியா இருக்கு பாருங்க. 3 மணி நேரம் தான் நம்ம சொல்லியிருக்கோம். ஒரு மேக்ஸிமம் 4 மணி நேரம் தான் ஆகும் உங்களுக்கு. அது டைரக்ட் தரிசனே நீங்க போயிட்டு வந்துடலாம். 300 ரூபாய் தரிசனமும் உங்களுக்கு ஒரு 1.5லேருந்து 3 மணி நேரம் ஆகலாம். இதுதான் இன்னைக்கான தர்ஷன் அப்டேட். ஸோ இங்க இலவச தரிசனம் நம்ம 8 மணி நேரம் மென்ஷன் பண்ணியிருக்கோம்னா, இது நேத்து தர்ஷனுக்கான டைமிங். டிடிடி வந்து ஒவ்வொரு நாளும் தர்ஷன் அப்டேட்ல கொடுப்பாங்களே அதுதான். ஆனா பிரசன்டா நமக்கு கிடைச்சிருக்க தகவல் படி நேரடி சர்வ தரிசனம் ரொம்ப ரொம்ப ஃப்ரீயா இருக்கு. உங்களுக்கு கம்பார்ட்மெண்ட்டே கிடையாது. நேரடியா கியூல போயிட்டு நீங்க சாமி பார்த்துட்டு வந்துடலாம். ஏன்னா இப்ப எலெக்ஷன் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அமலுக்கு வந்ததுக்கு அப்புறமா ரொம்ப ரொம்ப ஃப்ரீயா இருக்கு. ஸோ யாராவது டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த விஷயத்த எல்லாத்தையுமே நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது ஏபிஎஸ்ஆர்டிசி பஸ் பிளஸ் தர்ஷன் டிக்கெட்ல நமக்கு ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி வரைக்கும் தான் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க, நாங்கள் புக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணோம், ஆனால் வந்து எங்களுக்கு ஏப்ரல் மாதத்துக்கு வந்து ஓப்பன் ஆகவே இல்லை, நமக்கு பஸ் டிக்கெட் மட்டும்தான் வந்து ஓப்பன் ஆச்சு, தர்ஷன் டிக்கெட் அதில் காட்டவே இல்லைன்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் வந்து ஃப்ரம்ல வந்து நீங்கள் அதர் ஸ்டேட்டில் நிறைய பிளேஸ் இருக்குது. அதாவது ஆந்திர பிரதேஷில் மொத்தமாக ஒரு 20க்கு மேற்பட்ட இடங்கள்ல இருந்து இந்த பஸ் வந்து போகுது. பஸ்ல நாம டிராவல் பண்ண தேவையில்லை. ஸோ எந்த பிளேஸ்ல இருந்து நீங்க சர்ச் பண்றீங்களோ அந்த பிளேஸை நீங்க மேல கொடுத்துக்கோங்க. நீங்க தமிழ்நாட்டுல இருந்து சென்னை கொடுக்கலாம், ஒசூர் கொடுக்கலாம், கள்ளக்குறிச்சி கொடுக்கலாம். ஸோ 3 பிளேசஸ்ல இருந்து போற பஸ்ஸஸ்ல உங்களுக்கு இந்த டிக்கெட் இருக்கு. இப்போ ஏப்ரல் மாசம் 8ஆம் தேதி வரைக்கும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கு அடுத்த நாட்கள்ல இப்போ டிக்கெட்ஸ் வந்து ஓப்பன் ஆகி இருக்கு. அதாவது ஏப்ரல் 30ஆம் தேதி வரைக்குமே டிக்கெட்ஸ் வந்து அவைலபிள் இருக்கு. செக் பண்ணி பாருங்க. எந்த டேட்டுக்கு வேணுமோ அந்த டேட்டை செக் பண்ணுங்க. இப்போ நான் 10ஆம் தேதி வந்து கொடுக்குறேன். 10ஆம் தேதி கொடுத்துட்டு செக் அவைலபிலிட்டி கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி லோட் ஆகிரும். ஃபர்ஸ்ட் இருக்க பஸ்ஸே நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். செலக்ட் சீட்ல போயிட்டு ஷோ லே அவுட் கொடுங்க. இந்த மாதிரி பாப்அப் மெசேஜ் வந்தா பஸ் டிக்கெட் இருக்கு அப்படின்னு அர்த்தம். இந்த பஸ்ல மேக்ஸிமம் எல்லா சீட்டுமே புக் ஆகி தான் இருக்கு. ஸோ நான் ஒரு சீட்டு செலக்ட் பண்ணிட்டு, ஸோ எல்லா சீட்டுக்குமே சேம் அதே தான். இப்போ வந்து நான் 11ஆம் தேதி தர்ஷனுக்கு வந்து கொடுக்குறேன். அதாவது இதுல என்ன நீங்க மெயினான ஒரு விஷயம் பார்க்கணும்னா, தர்ஷன் டேட் நீங்க என்னைக்கு தரிசனம் போக போறீங்களோ அதற்கு முதல் நாள்ல நீங்க டிராவல் பண்ற மாதிரி பாத்துக்குங்க. இப்போ 11ஆம் தேதி உங்களுக்கு தர்ஷன் டிக்கெட் வேணும்னா 10ஆம் தேதி டிராவல் பண்ற டேட் கொடுத்தீங்கன்னா 11ஆம் தேதிக்கான தர்ஷன் உங்களுக்கு காட்டும். இப்போ பாருங்க 4 மணி ஸ்லாட்ல ஒரு 270 டிக்கெட்ஸ் அவைலபிள் இருக்கு. 1 மணி ஸ்லாட்லயும் டிக்கெட்ஸ் வந்து அவைலபிள் இருக்கு.
இதில் 2 ஸ்லாட்ஸ் வந்து இருக்கும். ஸோ ஒரு பிளேஸில் போகக்கூடிய பஸ்ஸில் ஒரே ஒரு ஸ்லாட்டு தான் கொடுப்பாங்க, 1 மணி ஸ்லாட்டு. ஆனால் இந்த மாதிரி ஓங்கோல், குப்பம் இந்த மாதிரி ஒரு சில பிளேஸ்லேருந்து போகிறதுக்கு 2 ஸ்லாட் உங்களுக்கு டிக்கெட்ஸ் வந்து இருக்கும். அப்போ இப்போ நான் உங்களுக்கு வந்து காட்டினதில் பார்த்துக்கோங்க, ஏப்ரல் 10ஆம் தேதிக்கு டிக்கெட் இருக்குது. இதுவே நீங்கள் வந்து மற்ற டேட்ஸ்க்கும் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா டிக்கெட்ஸ் இருக்கும். நான் ஒரு 23ஆம் தேதி கொடுத்து சர்ச் கொடுக்குறேன். நம்ம ரிட்டர்ன் டிக்கெட் வந்து புக் பண்ண தேவையில்லை. ஸோ இதுவே நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் இருக்க பஸ்ஸே கொடுக்கணுன்ட்டு இல்லை, அதுக்கு அடுத்து இருக்க பஸ்ஸு கூட நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த பஸ்ஸில் டிக்கெட் கிடையாது. ஸோ உங்களுக்கு வந்து இந்த பாப்அப் மெசேஜ் வந்துச்சுன்னா அதில் தர்ஷன் டிக்கெட் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போ 24ஆம் தேதி கொடுத்துட்டு சர்ச் பண்ணுங்கள். சேம் அதே மாதிரி கொடுங்க. உங்களுக்கு பஸ் டிக்கெட் பாருங்கள், அது பஸ் டிக்கெட்டும் இருக்குது, தர்ஷன் டிக்கெட்டும் க்ரீனில் இருந்து அவைலபிள் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ வந்து நமக்கு 23ஆம் தேதி கொடுத்துருக்கோம். இதே மாத கடைசிக்கு இருக்கா அப்படின்றதையும் நம்ம திரும்ப பார்க்கலாம். ட்ராவல் டேட்டு 29ஆம் தேதி கொடுக்குறேன், சர்ச் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் அதே மாதிரி ஃபர்ஸ்ட் பஸ்ஸே கொடுக்கலாம், இல்லைனா இது சூப்பர் லக்ஸரி பார்த்துக்கோங்க எந்த பஸ்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மெசேஜ் வரணும். சீட்டு செலக்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்து டேட் வந்து 30ஆம் தேதி கொடுக்குறேன், ஏப்ரல் 30. ஷோ லேஅவுட் கொடுத்துட்டு இந்த மாதிரி கிளிக் பண்ணிங்கன்னா டிக்கெட்ஸ் வந்து பாருங்கள் அவைலபிள் இருக்குது. 30ஆம் தேதி வரைக்குமே ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஓகே, மே மாதத்துக்கு ஓப்பன் பண்ணியிருக்காங்களா? ஏப்ரல் மாதம் ஓப்பன் ஆயிடுச்சு, மே மாதத்துக்கு ஓப்பன் பண்ணியிருக்காங்களா? நம்ம 30ஆம் தேதி செலக்ட் ட்ராவல் டேட்டாக கொடுத்துட்டு மே 1ஆம் தேதிக்கு டிக்கெட்ஸ் இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா பாப்அப் மெசேஜ் வருது. இதை செலக்ட் பண்ணிவிட்டு தர்ஷன் டேட் வந்து மே 1ஆம் தேதி கொடுக்குறேன், சர்ச் கொடுக்குறேன் பாருங்கள், டிடிடி தர்ஷன் நாட் அவைலபிள். அப்போ இதுலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நமக்கு ஏப்ரல் மாதத்தில் அந்த ஆல்ரெடி 8ஆம் தேதி வரைக்கும் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க இல்லையா? ஸோ 8ஆம் தேதிக்கு மேலே இருக்கக்கூடிய டேட்டு, 8ஆம் தேதிக்கு மேலே அப்படின்னா ஏப்ரலில் 9ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் இருக்க டிக்கெட்ஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து சண்டேஸில் போகிறீங்க, சாட்டர்டேஸில் வந்து பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, இப்போ சண்டே நீங்கள் தர்ஷன் பார்க்கணும்னா சாட்டர்டே ட்ராவல் டேட்டா போட்டுட்டு சர்ச் கொடுங்க. அதே மாதிரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வரும். நம்ம இதே மாதிரி தான் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஆல்ரெடி நான் வந்து ஒரு டீட்டெயிலான வீடியோ கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவில் உங்களுக்கு எந்தெந்த இடத்துல இருந்தெல்லாம் உங்களுக்கு பஸ்ஸஸ் வந்து போகுது அப்படின்றத டீட்டெயிலாக கொடுத்துருப்பேன். ஸோ உங்களுக்கு வந்து பாருங்கள் சண்டேஸில் கூட டிக்கெட்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது. இதில் எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்து பஸ் டிக்கெட்டுக்கும் பே பண்ணுற மாதிரி இருக்கும். 300 தர்ஷன் டிக்கெட்டுக்கும் பே பண்ணிக்கணும், அதே மாதிரி பஸ்ஸுக்கும் நம்ம வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ சென்னையிலேருந்து சொல்லி நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். இந்த இடத்துல சென்னை கொடுத்தீங்கன்னா சென்னை வரும். சேம் அதே மாதிரி 20ஆம் தேதி கொடுத்துட்டு சர்ச் கொடுத்து பாருங்கள். சென்னையிலேருந்து போகிறது உங்களுக்கு கொஞ்சம் பஸ் ஃபேர் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும். ட்ராவல் பண்ண தேவையில்லை, நம்ம தரிசனத்துக்கு மட்டும் போய்க்கலாம், ஒன்றுமே ப்ராப்ளம் கிடையாது. இப்போ 21ஆம் தேதி கொடுத்துட்டு சர்ச் கொடுங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிடிடி தர்ஷன் இஸ் நாட் அவைலபிள் ஃபார் த செலக்டட் ஸ்லாட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்களுக்கு தர்ஷன் டிக்கெட் வந்து ஃபுல்லாக ஆகிடுச்சு. அதே மாதிரி வேறு பஸ்ஸஸ்லேயும் அவைலபிள் இருக்கான்னு பாருங்கள். மேக்ஸிமம் வந்து தமிழ்நாட்டிலேருந்து போகக்கூடிய பஸ்ஸில் 3 இடத்துலையுமே ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து புக் ஆயிரும். இது ஓப்பன் பண்ணதுமே புக் ஆகிருக்கும், ஓகேங்களா? ஸோ கவுண்டிங்கும் வந்து ஒரு 50 டிக்கெட் அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. நீங்கள் மற்ற பிளேசஸ்லேருந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதே வந்து ஹொசூர் கொடுத்து பாருங்கள். ஸோ இந்த இடத்துல ஹொசூர்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா ஹொசூர்லேருந்து போகிற ஒரு பஸ்ஸில் வந்து இருக்கும். அதே மாதிரி சர்ச் கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல 285 கொடுத்துருக்காங்க. ஷோ லேஅவுட் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டு பஸ்ஸு சீட்டு வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அதே மாதிரி தர்ஷன் வந்து செலக்ட் பண்ணி பாருங்கள். சர்ச் கொடுத்துட்டு இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா இங்கேயுமே தர்ஷன் டிக்கெட் வந்து ஃபுல்லாகிடுச்சு, ஓகேங்களா? ஒரே ஒரு பஸ் தான். இதே மாதிரி கள்ளக்குறிச்சியிலேயும் உங்களுக்கு வந்து இருக்குது. ஸோ அதனால் ஏப்ரல் மாதத்துக்கு யாருக்காவது 300 தர்ஷன் டிக்கெட் வேணும்னா நீங்கள் அந்த ஒரு வீடியோட லிங்க்கை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். தேவைப்படுறவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு எந்த பிளேஸ்லேருந்து போகிற பஸ்ஸுக்கான ஃபேர் வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குன்றதை பார்த்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம். இதில் ஆதார் கார்டு யூஸ் பண்ணிக்கலாம், ஓட்டர் ஐடி யூஸ் பண்ணிக்கலாம், பேன் கார்டு யூஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி டிரைவிங் லைசன்ஸ் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா நிறைய ப்ரூஃப் வந்து நம்ம கொடுப்பாங்க. பஸ்ஸில் ட்ராவல் பண்ண தேவையில்லை, நீங்கள் தர்ஷனுக்கு மட்டும் போகிற மாதிரி இருக்கும். இப்போது நாங்கள் இதில் புக் பண்ணிவிட்டால் எந்த டேட்டுக்கு நாங்கள் போகிற மாதிரி இருக்கும்னா, இப்போ நீங்கள் தரிசனத்துக்கு எப்போ வந்து புக் பண்ணியிருக்கீங்களோ அந்த டேட்டுக்கு நீங்கள் திருமலைக்கு போனால் போதும். ஏன்னா பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுற டேட்டு தான் முதல் நாள் கொடுத்துருக்கோம், அதுக்கு அடுத்த நாள் நம்ம தரிசனம் பார்க்குற மாதிரி கொடுத்துருக்கோம், ஓகேங்களா? ஸோ இதில் இன்னும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா ஆல்ரெடி நம்ம வீடியோ ஷேர் பண்ணியிருக்கோம், அதை செக் பண்ணி பாருங்கள். ஏப்ரல் மாதத்துக்கு யார் யாரெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்களோ அவங்க எல்லாருமே செக் பண்ணி புக் பண்ணிக்கிங்க. இல்லை ஆல்ரெடி நான் செக் பண்ணி பார்க்கும்போது ஓப்பனில் இருந்துச்சுங்க, டிக்கெட் புக் பண்ணிட்டேன் அப்படின்னாலும் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை மீட் பண்ணலாம். தேங்க்யூ.